வணக்கம். காஞ்சிகேதன் பேசுகிறேன். எப்படி இருக்குங்க? இன்றைக்கி வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் டே. இன்றைக்கி நண்பர்கள் தினம். நண்பர்கள்னும்போது இது வந்து ரொம்ப என்னை பொறுத்த ஸ்பெஷலாக தான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா சொந்தக்காரங்கனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதா அப்படின்போது பேர் நல்லது தான். அதை விட ஒரு 5% ஃப்ரெண்ட்ஸ் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் உண்மை இருக்கும். எதுலேயுமே கொஞ்சம் டூப்ளிகேட் இருக்கும். உண்மை இருக்கும், கொஞ்சம் டூப்ளிகேட் இருக்கும். அதனால் இதில் வந்து நம்மளை ரசிக்கிறனும் இருக்கிறான், நம்மளை வெறுக்கணும் இருக்கிறான், நம்மளை கொண்டாடணும் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் நம்ம எது ஒன்றும் ஃப்ராங்காக பேச முடியும், ஒரு உரிமையாக பேச முடியும். சரிங்களா? ஒரு தைரியமாக எதுனாலும் இப்போ பைசா இல்லைன்னு வைங்களேன், ஒரு ஒரு உரிமையாக சொந்தக்காரர்கிட்ட கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன இருந்தால் பைசா இருந்தால் கொடுறா அப்படின்னு கேட்கலாம். அவனும் இருந்தால் கொடுப்பான், இல்லைன்னா நானே தேடி நிற்கிறேன், யாருனா கேட்டால் அவனை வாங்கி தரேன் அப்படின்னு அவனும் உண்மையாக சொல்லுவான். அதே ரிலேட்டிவ்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லைன்னுவான், நம்மளை பற்றி வேறு மாதிரி சொல்லுவான். பாவம் ஒரு காலத்தை எப்படி ஆனா இப்போ பார் பைசா கலையிறான் போட்டுருவோம். அதனால் அதோடு இது பெட்ரு. சில இதுவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஓப்பனாக பேசும், ஃபேமிலி மேட்ரு. சில பேர் ரொம்ப டீப், அதாவது நம்ம 100 ஃப்ரெண்டுக்கிட்டான்னு வைங்களேன், செலக்டடாக ஒரு 2 பேர் வச்சுருப்போம். ஃபுல் ஃபேமிலி மேட்ரு அவனுக்கு தெரியும், அவங்க வீட்டு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க நம்மளை அவங்க பையனாக பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டை நம்ம வீட்டில் வந்தால் நம்ம பையனை, நம்ம அப்பா நம்ம பையனை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப என்னை பொறுத்தவரைக்கும் மறக்கக்கூடாத விஷயங்க. டெய்லி அதனால் என்ன பண்ணோம், இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், வீட்டில் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கிட்டையாவது டெய்லி பேசிடணும். ஒரு குட் மார்னிங் நான் என்னை பொறுத்தவரைக்கும் அடிப்பேங்க. எப்படியும் ஒரு 100-120 பேருக்கு லைனாக இருப்பாங்க. வீட்டில் திட்டுவாங்க, ஏங்க 10 நிமிஷம் செல்லையே பாருங்க, செல்லை பாருன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் கிட்ட யாருக்குமே தெரியும். டெய்லி குட் மார்னிங் என்னடா ப்ரோஜனங்களா, நம்ம இருக்குன்ற ஒரு தகவல் தெரிவிக்கிறோம். அதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா தகவல் வேணும்னா நம்மகிட்ட கேட்பான். அதுதான் விஷயம். ஓகேவா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் டே. நிறைய பேசணும்னு நினச்சேன், சிலதை மறந்துட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் டேயில் எந்த ஃப்ரெண்டை பற்றி பேசுகிற ஒரு குழப்பங்கள் அதான் இருக்கும். ஓகே, ஜாலியாக எடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க.